ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா F1 வியூவர்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். அண்ட் இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ F1 பார்க்காதவங்களுக்கு மோஸ்ட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி ஜென்ரலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எஸ், இட் இஸ் த ஹாலோ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பேசிக்கான ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ரேசிங் கார் சீரீஸில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹாலோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதோட ஹிஸ்ட்ரி, அண்ட் இது எப்படிலாம் ஸ்டெப்ஸை தாண்டி வந்திருக்கு, அண்ட் ஃபைனலாக இது ஏன் இங்கே மேண்டேட்ரி ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The drivers risk their lives every lap. The Halo is the latest step in the relentless development of driver safety. ஸோ முதல்ல இந்த ஹாலோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது ஒரு டிரைவர் கிராஷ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் கார் ரேசிங் சீரீஸில் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணப்படுது. பிகாஸ் நார்மல் கார்ஸில் இது தேவைப்படாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டு பார் மாதிரி டிரைவரோட ஹெட் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரைவரோட ஹெட்டை இன்ஜுரிஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ முதல்ல ஹாலோ டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2016 அண்ட் 2017 கேரி அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் FIA பார்த்தீங்கன்னா 2018 இந்த ஹாலோவை மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த FIA என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது தான். ஸோ இது பேசிக்காக ஒரு ஆட்டோமொபைல் ரேசிங் அண்ட் ஆட்டோமொபைலுக்கு ஒரு மெயினான ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஏன் இதை மேண்டேட்ரி ஆக்கினாங்க அண்ட் எதுலாம் மேண்டேட்ரி ஆக்கினாங்க அப்படின்னா ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா E, ஃபார்முலா ரீஜனல் அண்ட் ஃபார்முலா 4 பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இது மேண்டேட்ரி ஆக்கப்பட்டது. அண்ட் நிறையா கார் ரேசிங் சீரீஸ், அதாவது ஃபார்முலாவை தவிர நிறையா கார் ரேசிங் சீரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது மேண்டேட்ரி ஆக்கப்பட்டது. ஸோ அது என்னென்னா இண்டி கார் சீரீஸ், இண்டி லைட்ஸ், சூப்பர் ஃபார்முலா லைட்ஸ், யூரோ ஃபார்முலா ஓப்பன் அண்ட் ஆஸ்திரேலியா S5000 அப்படிங்கிற எக்கச்சக்கமான கார் சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது மேண்டேட்ரி ஆக்கப்பட்டது. ஸோ இது ஏன் மேண்டேட்ரி ஆக்கினாங்க அப்படின்னா பேசிக்காக இது ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஸோ இது அவங்களோட டிரைவரோட ஹெட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹாலோவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அது மேண்டேட்ரி ஆக்கப்பட்டிருக்கு. இந்த ஹாலோவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஒரு பார் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிரைவரோட ஹெட்டை சரௌண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட ஃப்ரேமில் 3 பாயிண்ட்ஸில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஹாலோ கம்ப்ளீட்டாகவே டைட்டானியமால் தான் மேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இது 7 kilograms தான் 2016 ப்ரெசென்ட் பண்ண போயிருந்தது. பட் 2017 வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 9 kilograms ஆக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அந்த டீம்ஸ் மேக் பண்ணல. பட் இந்த FIA பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்டீரியர் அத்தாரிட்டிஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோவையே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த FIA பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிமுலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது 40 ரியல் இன்சிடென்ட்ஸ் வச்சு இந்த ஸ்டிமுலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஹாலோ யூஸ் பண்ணி இவங்க ஸ்டிமுலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ 17% மோர் டிரைவர் சேஃப்டியை கொடுக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சிருக்கும் ஏன் இது இவ்வளோ மேண்டேட்ரி ஆக்குனாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் அப்போ FIA 3 சினாரியோஸை பார்த்தீங்கன்னா முதல்ல முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னா கொலிஷன் பிட்வீன் 2 vehicles, அதாவது 2 vehicles எதிர மோதிக்கிறது. அண்ட் செகண்ட் விஷயம்னா என்னென்னா கொலிஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பிட்வீன் த சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சரௌண்டிங்ஸோட மோதுறதுனால என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது செகண்ட் சினாரியோஸை எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் தேர்ட் சினாரியோ என்னென்னா கொலிஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வித் டெப்ரிஸ், அதாவது சின்ன பொருட்கள்னாலையும் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் இருக்க கார் ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 சினாரியோஸும் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் இந்த ஹாலோ யூஸ் பண்ணி பார்த்தாலாம் தான் தெரியுது இது சிக்னிஃபிகண்ட்டாக டிரைவருக்கு எந்த ஹார்ம் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக வச்சுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் எல்லா ஹாலோவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைனில் தான் மேக் பண்ணப்பட்டிருக்கும். எதுக்குமே டிஃப்ரென்ஸே கம்ப்ளீட்டாகவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ஆஸ் டிட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல எந்த காரில் இந்த ஹாலோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆகஸ்ட் 2017 இந்த தலாரா F2 2018 அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நியூ காரில் தான் இது ஃபஸ்ட்டு 2017 ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை ட்ரையல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹாலோவுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு சிஸ்டமாக ரெட்புல் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஏரோஸ்க்ரீன். ஸோ இது ஒரு சிமிலர் டு ஒரு ஸ்மால் ஃபேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேரிங்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு எக்ஸ்டர்னல் மெட்டல் ஒரு பிளாஸ்டிக், அதாவது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் காரில் ஒரு ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த FIA கிட்டேருந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து கேதர் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆனால் அந்த டிரைவர்ஸ்லாம் இன்னொரு பக்கம் இந்த ஹேலோ அப்படிங்கிற விஷயத்துக்கே ஒரு அப்போசிஷன் தெரிவிச்சுட்டு இருந்த டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த FIA வந்து ஷீல்டு அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பாலிவினைல் குளோரைட் ஸ்க்ரீன். இதுதான் இந்த ஒரு ஷீல்டு. இது வந்து ஹேலோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த ஷீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ 2019 இந்த ஆரோ ஸ்க்ரீன் வந்து ஹேலோவை பார்த்தீங்கன்னா இண்டி கார் சீரீஸில் அடாப்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ செபாஸ்டியன் வெட்டல் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த ஷீல்டை ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் இவர் பார்த்தீங்கன்னா வந்து 2017 பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸுக்கான ஃப்ரீ ப்ராக்டிஸில் தான் வந்து இந்த ஷீல்டை ட்ரையல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவர் ஒரு லேப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு இந்த ப்ராக்டிஸ் டைமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவரோட லேப்பை முடிச்சிடுறாரு அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டப்போ தான் இந்த ஷீல்டு வந்து ஒரு பிளர்ட் அண்ட் டிஸ்டார்டட் விஷனை பார்த்தீங்கன்னா கொடுக்குது டிரைவர்ஸ்க்கு. ஸோ அதனால் கிளியராக வந்து நம்மளால் ரோடை பார்க்க முடியல. ஸோ அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமே இந்த ஷீல்டை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் இதுவே வந்து ஒரு சேஃப்டிக்கு போடுற விஷயம் தான். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் அண்ட் டிஸ்டார்டட் விஷனை கிரியேட் பண்ணுதா அது என்ன சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வச்சாங்க. ஸோ அதே மாதிரி அதை எக்ஸ்க்ளூடும் பண்ணிடுறாங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை வெல்கம் பண்ணி பாராட்டிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆப்வியஸாக எந்த விஷயத்துக்குமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹேலோவுக்கும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கப்புறம் பயங்கரமான கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா வந்து எழுந்துச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கி லவுடா அப்படிங்கிறவங்களை பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ரேசிங் கார்ஸோட எசன்ஸையே வந்து கெடுத்துது. ஸோ ரேசிங் கார்ஸ்னாலே நல்லா டேஞ்சராக த்ரில்லாக இருக்கிறதுனால தான் வந்து நல்லாவே எல்லாருமே பார்க்க வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து லெஸ் டேஞ்சரஸ் ஆக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இது வந்து முதல்ல ஃபேன்ஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிஷியலாக அன்பாப்புலராக தான் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து பிளட் டிவிஷன் கொடுக்குது, எல்லாருக்கும் கிளாரிட்டி இல்லை. ஸோ இது வந்துட்டிங்கன்னா இன்னும் டேஞ்சரஸ் ஆகுது. அண்ட் இதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, ஒரு த்ரில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுமே வந்து கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. பட் நிறையா ஃபார்மர் டிரைவர்ஸ் இன்க்ளூடிங் ஜாக்கி ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே வெல்கம் பண்ணுறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவர் வந்து இது எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சீட் பெல்ட்டோட இன்ட்ரடக்ஷனோட தான் இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாரு. ஸோ சீட் பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் சேஃப்டி மெஷராக வந்து எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹேலோவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா போக போக நம்மளுக்கு எல்லாமே ஒரு சேஃப்டி மெஷராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில பேர், அதாவது இன்க்ளூடிங் மேக்ஸ் வெஸ்டாப்பன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 2018 பயங்கரமாக வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து ரொம்ப பேசியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து டிஎன்ஏ வந்து கம்ப்ளீட்டாக வந்து F1ஓட டிஎன்ஏவை அப்யூஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த ஹேலோ ஹெல்ப் பண்ண இன்சிடென்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ கிரிட்டிசிசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுருங்க. பட் இந்த ஹேலோ பார்த்தீங்கன்னா எப்போ ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிது அப்படின்னா வந்து ஒரு ஃபியூ இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம். ஸோ முதல் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா வந்து ஃபார்முலா 2 ரேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் நடந்தப்போ ராசுகே மக்கினோ அப்படிங்கிறவரோட காரில் உள்ள ஹேலோவும் அண்ட் அவரோட ஃபெல்லோ ஜாப்பனீஸ் டிரைவரான நிசேஃப் ஃபிகுசோமி அப்படிங்கிற ஒரு கார்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஹேலோவும் கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து இவங்க 2 பேருமே இது வந்து சேவ் பண்ணியிருக்கு. ஸோ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நடந்திருக்கு. அதாவது சார்லஸ் லெக்லரோட ஹேலோ பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டோ அலோனோஸோட ஏர்பான் மெக்லாரனில் வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேலோ கம்ப்ளீட்டாக வந்து விசிபிள் டேமேஜை க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து இந்த ஹேலோ தான் கம்ப்ளீட்டாக கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அண்ட் மெர்சிடிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அதோட பிரின்சிபலான டோட்டோ உல்ஃப் அப்படிங்கிறவர் இதை வந்து முன்னாடி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினவர் இப்போ வந்து இது வந்து ஒர்த் இட், இவங்க 2 பேருமே வந்து இதுதான் வந்து டேமேஜ் வந்து காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இந்த ஹேலோ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கும் கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஆலெக்ஸ் ஃபெரோனி அப்படிங்கிறவரோட கார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏர்போன் ஆகி ஃபார்முலா 3 ரேஸ் அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகி ஒரு டேமேஜ் ஆனப்போ இந்த ஹேலோ தான் வந்து காப்பாற்றிருக்கு. ஸோ இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா வந்து மான்சாவில் 7 செப்டம்பர் 2019 நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட். ஸோ இந்த ஹேலோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய விஷயத்துக்கும் கிரெடிட் பண்ணப்படுது. ஸோ அது என்னன்னா வந்து ரோமன் கிராஸ்ஜியன் அப்படிங்கிறவரோட லைஃபை கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 2020 பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸில் டேனியல் கைவத் அப்படிங்கிற ஒரு காரில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ்ஜியன் வந்து கம்ப்ளீட்டாக கிராஷ் பண்ணிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ வந்து கிராஸ்ஜியனோட கார் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலை இழந்து அந்த பேரியர்ஸில் போயிட்டு கிராஷ் ஆகுது. ஸோ அப்போ பேரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டு உள்ளே வரும்போது அந்த பேரியரோட அப்பர் சைடை பார்த்தீங்கன்னா இவரோட ஹெட்டில் படாமல் இந்த ஹேலோ தான் தடுத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஹேலோ வந்து தடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வந்து
நிறைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து மேஜராக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேலோ இருக்கனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து எவாக்குவேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பட் கிராஸ்ஜென் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஸோ இந்த ஹேலோ சேவ் பண்ணக்கப்புறம் உடனே இந்த கார் தீப்பற்றி எரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிராஸ்ஜென் உள்ளேருந்து அவரோட கையிலையும் ஆங்கிள்லையுமே ஃபயரோட வெளில வராரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஐ வாசன் வித் த ஹேலோ ஒன் ஓல்டு டேஸ். அதாவது நான் வந்து இந்த ஹேலோ பக்கம் சப்போர்ட் பண்ணல, பட் இந்த ஹேலோ இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த ஹேலோவை மேஜராக கிரெடிட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். Towards the back, Grosjean has already gained 2 places coming out of turn 1. Fuck. What the fuck happened there? Fucking get him out. I think that red flag, there's a big incident. Red flag. Could be. Slow down, please. Fine. This was a big one. This was a big one. Is he okay? I will come back to you. No, please. There are certain moments where silence falls on a racing track and you know what that means. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் சொல்லிட்டே போகலாம். பட் ஒரு மேஜர் இன்சிடென்ட் என்னன்னா வந்து 2021 இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அதுக்கப்புறம் லூயிஸ் ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா ரேஸ் போயிட்டு இருக்கும்போது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட கார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவரோட காரில் கிராஷ் ஆகி அவரோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லூயிஸ் ஹாமில்டனோட ஹேலோவில் லேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்புறம் லூயிஸ் ஹாமில்டன் வெளில வந்து சொல்கிறாரு, இட்ஸ் எட் மை நெக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்லிட்டே போனால் ரொம்ப ரொம்ப பெருசாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ எல்லா டிரைவர்ஸுமே சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஹேலோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் வி ஹவ் brought into Formula 1 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஹேலோ விஷயங்களை வந்து நம்ம வந்து நிறையா இந்த மாதிரி நியூ விஷயங்கள் சேஃப்டி மெஷர்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த ஹேலோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்ட் பெஸ்ட் எவர் திங் இன்ட்ரடியூஸ்ட் இன் Formula 1 அப்படிங்கிறது தான் மோஸ்ட் காமனான ஒப்பீனியன் ஃப்ரம் டிரைவர்ஸ். அதாவது இந்த மாதிரி இந்த ஹேலோ இவ்வளோ பேரை காப்பாற்றினதுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறோம் மேஜரான விஷயம் இதுதான். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஹேலோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமாக கேள்விப்பட்டிருப்போம். பட் இது எவ்வளோ பேரோட லைஃப்ஸை வந்து இன்றைக்கி காப்பாற்றிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 75 to 100 டிரைவர்ஸ் அண்ட் அதுக்கும் மேலே நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோ பேரை பார்த்திங்கன்னா அதை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறையா லைஃப்ஸை வந்து இந்த ஹேலோ வந்து சேவ் பண்ண போகுது. ஸோ பிக் கிரெடிட் டு த கிரியேட்டர்ஸ் ஆஃப் ஹேலோ அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து இந்த ஹேலோ என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கணும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மிஸ்டர் செக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், பை லிசன் டு தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.